காகங்களும் பப்பாளி மரமும். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த காட்டுல இருந்த குளங்கள்ல தண்ணீர் வற்றாம ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாரும் தினமும் ஒரு பானைய ஆற்றுக்கு எடுத்துட்டு போவாங்க. அந்த ஆற்றுல இருந்து தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரை வச்சு தான் வீட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. அதே நேரத்துல அந்த காட்டுல 2 பேசுற பப்பாளி மரங்கள் இருந்தாங்க. ரொம்ப நாளா மழை பெய்யாததுனால தண்ணீர் இல்லாம அந்த பப்பாளி மரங்கள் ரொம்ப சோகமா இருந்தாங்க. மழை எப்பதான் பெய்யுமோ தெரியல. என்னோட வேர்கள்ல எல்லாம் தண்ணி சுத்தமா தீந்துடுச்சு. இன்னும் 2 நாட்கள்ல நான் தண்ணீர் குடிக்கலன்னா இறந்து போயிடுவேன். உன்னோட நிலைமை தான் எனக்கும். மழை பெய்யலன்னா நிச்சயமா நான் இறந்து போக வேண்டியதுதான். எனக்கு ரொம்ப நாள் இந்த காட்டுல வாழணும்னு ஆசையா இருக்கு. அந்த சமயத்துல லூசி புறா, மிட்டு கிளி, ராணிக்காகும் 3 பேரும் நதியில இருந்து தண்ணீரை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. நண்பா, அங்க பாரு, 3 பறவைகள் தண்ணீர் எடுத்துட்டு வராங்க. அவங்க கிட்ட நாம தண்ணீர் கேட்டு பார்க்கலாமா? ஆனா பப்பாளி மரமே, நம்மளால பேச முடியும்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே. நாம இப்போ உயிர் வாழணும்னா நிச்சயமா அவங்க கிட்ட தண்ணி கேட்டாகணும். பறவைகளே, இங்க வாங்க, தயவு செஞ்சு இங்க வாங்க. அடடா, நான் பேசுற பப்பாளி மரத்தை இப்பதான் பாக்குறேன். ஆமா பப்பாளி மரமே, உன்னால பேச முடியும்னா உனக்கு மந்திர சக்தியும் இருக்கா? இல்ல பறவைகளே, எங்களால பேச மட்டும்தான் முடியும். எங்களுக்கு வேற எந்த மந்திர சக்திகளும் கிடையாது. அடச்ச, அப்படின்னா நீங்க எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? பறவைகளே, எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நாங்க தண்ணீர் குடிக்கலன்னா இறந்து போயிடுவோம். தயவு செஞ்சு உங்க பானையில இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் எங்களுக்கு குடிக்க கொடுங்க. நாங்க உங்களுக்கு தண்ணீர் தரணும்னா பதிலுக்கு நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு தந்தாகணும். பறவைகளே, இப்போ நீங்க தண்ணீர் கொடுங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சுவையான பப்பாளி பழங்களை நாங்க 2 பேரும் உங்களுக்கு தருவோம். அதுக்கெல்லாம் ரொம்ப நாட்கள் ஆகும். அதுவரை எங்களால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. வாங்க, நாம வீட்டுக்கு போவோம். வீட்டுல நமக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த பறவைகள் பப்பாளி மரத்துக்கு தண்ணீர் கொடுக்காம அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. பறவைகளே நில்லுங்க, போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. நான் இந்த காட்டுல இருந்த பறவைகளை எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இவ்வளோ சுயநலவாதியா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த 2 பப்பாளி மரங்களும் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் வானத்துல இருந்து 2 மேகங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ பாவம், இந்த பப்பாளி மரங்கள் ரொம்ப பாவம். அவங்களுக்கு கண்டிப்பா நாம ஏதாச்சும் ஒரு உதவி செய்தாகணும். வா, நாம இப்பவே போய் அந்த பப்பாளி மரங்களுக்கு மழைய பொழிஞ்சிட்டு வரலாம். இருங்க, நான் இந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாகணும். அந்த பறவைகளை என்னதான் செய்ய முடியும்? அவங்க ரொம்ப சுயநலம் பிடிச்சவங்களா இருக்காங்க. ஆனா தண்ணீரோட தேவைய நிச்சயமா அந்த பறவைகளுக்கு நான் உணர்த்துவேன் அப்படின்னு சொன்ன லக்ஷ்மி மேகம் தன்னோட திட்டத்தை தான் கணவர்கிட்ட சொல்லுச்சு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. நண்பா, அநேகமா நாளைக்கு சூரிய உதயத்தை நான் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என் வேர்கள்ல சுத்தமா தண்ணி இல்ல. என்னால இந்த காற்றை கூட தாங்கவே முடியல. ஆமா நண்பா, நானும் இந்த காற்றுல உடைஞ்சு விழுந்துடுவேன் போல இருக்கு அப்படின்னு அந்த 2 பப்பாளி மரங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்து ரொம்ப பலமா இடியோட மழைய பெய்ய வச்சாங்க. மழைய பார்த்ததுமே அந்த 2 பப்பாளி மரங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. நண்பா, நான் நினைச்சு கூட பார்க்கல நாம இன்னைக்கு சூரிய உதயத்தை பார்ப்போம்னு. சரியான நேரத்துல மழை பெஞ்சதுனால நாம உயிரோட இருக்கோம். நாம இனிமே இந்த காட்டுல ரொம்ப நாள் வாழலாம். அதே நேரத்துல மிட்டு கிளியும் லூசி புறாவும் ராணி காகத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. ராணி, நாங்க தண்ணி எடுக்கிறதுக்காக நதிக்கு போறோம். நீயும் எங்க கூட வரியா? என் வீட்டுல இப்ப ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. நான் இப்பவே பானை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு 3 நண்பர்களும் பானையை எடுத்துக்கிட்டு நதியை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயத்துல மீனுக்குருவி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. அட மீனு, நீ உன் அம்மாவோட காட்டுல இருந்து என்னைக்கு வந்த? நான் இன்னைக்கு காலையில தான் வந்தேன். ஆமா, நீங்க எல்லாரும் தண்ணீர் எடுக்கவா போறீங்க? ஆமா, நீயும் எங்க கூட வரியா? ஆமா ஆமா, என் வீட்லயும் தண்ணீர் இல்ல. நான் இப்பவே பானை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் பானையை எடுத்துக்கிட்டு நதியை நோக்கி பறந்து போனாங்க.
நதிக்கரைக்கு வந்த பறவைகள் நதியில ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அச்சச்சோ, இது எப்படி சாத்தியமாகும்? இங்க இருந்த தண்ணீரை எல்லாம் யாரு திருடி இருப்பா? நேற்றுக்கு கூட இந்த நதி முழுவதும் நிறைய தண்ணீர் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை பக்கத்து காட்டு பறவைகள் தான் இங்க இருக்கிற தண்ணீர் மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இல்ல, அதுக்கு சாத்தியமே இல்ல. நதியோட தண்ணீரை பறவைகளால ஒரு நாளுக்குள்ள எடுக்க முடியாது. வாங்க, நம்ம காட்டுல இன்னொரு நதி இருக்குல்ல, அதுல போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவோம். ஆனா அது ரொம்ப தூரமாச்சே, நமக்கு வேற வழி இல்ல. தண்ணீர் குடிக்கணும்னா நாம அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே பறவைகள் எல்லாரும் மறுபடியும் பானையை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் பறந்து போனாங்க. ஆனா ரொம்ப தூரமா பறந்து வந்த பறவைகளுக்கும் கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அந்த நதியிலையும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்ல. அச்சச்சோ, இந்த காட்டுல என்னதான் நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. இந்த நதியில இருந்த தண்ணீரையும் யாரோ திருடி இருக்காங்க. இல்ல, இது ஏதோ ஒரு தீய சக்தியோட வேலைன்னு தான் நினைக்கிறேன். நாம நிச்சயமா இத சாது பாபா கிட்ட சொல்லி ஆகணும். ஏதோ ஒரு தீய சக்தி தான் நம்ம காட்டுல இருக்கிற தண்ணீரை எல்லாம் காணாம போக வச்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லா பறவைகளும் சாது பாபாவை தேடி பறந்து போனாங்க. அப்படி போகிற வழியில 2 பப்பாளி மரங்களோட வேர்ல நிறைய தண்ணீர் இருக்கிறத எல்லா பறவைகளும் பார்த்தாங்க. நதியில ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்ல, ஆனா உங்ககிட்ட நிறைய தண்ணீர் இருக்கு. இது எப்படி வந்துச்சு? பப்பாளி மரமே, நீங்க தானே உங்க மந்திர சக்தியால நதியில உள்ள எல்லா தண்ணியையும் எடுத்துக்கிட்டீங்க. பறவைகளே, எங்களை நம்புங்க. எங்களால பேச மட்டும்தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. நதியில இருக்கிற தண்ணீர் எல்லாம் காணாம போனதுக்கு நீங்க தான் காரணம். நேற்றுக்கு நாங்க உங்களுக்கு தண்ணீர் தரலன்னு தானே எங்களை இப்படி பழி வாங்குறீங்க. தயவு செஞ்சு பப்பாளி மரமே, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் தாங்க அப்படின்னு பறவைகளும் பப்பாளி மரமும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் லக்ஷ்மி மேகம் பப்பாளி மரத்துக்கிட்ட வந்துச்சு. பறவைகளே, நான் தான் நதியில இருக்கிற எல்லா தண்ணீரையும் காணாம போக வச்சேன். நீங்க ரொம்ப சுயநலமா நடந்துக்கிட்டீங்க. நீங்க இந்த பப்பாளி மரங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. அதனால தான் எல்லா தண்ணீரையும் நான் மறைய வச்சேன். இந்த பப்பாளி மரங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படணும். மேகமே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த பப்பாளி மரங்கள் என்கிட்ட தண்ணீர் கேட்டிருந்தா நான் நிச்சயமா அவங்களுக்கு கொடுத்திருப்பேன். மேகமே, நீங்க பறவைகளுக்கு இவ்வளோ கொடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டாம். தண்ணீர் இல்லாத கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்கள இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிடுங்க. ஆமா ஆமா, தயவு செஞ்சு பப்பாளி மரமே, நீங்களும் எங்களை மன்னிச்சிடுங்க. இப்போதான் தண்ணீரோட தேவை எனக்கு ரொம்ப புரியுது. சரி, இந்த பப்பாளி மரங்களுக்காக உங்களை மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் நான் எடுத்த தண்ணீரை உங்களுக்கே திருப்பி தரேன். ரொம்ப நன்றி மேகமே. பப்பாளி மரமே, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. பிறகு மேகம் தான் நதியிலிருந்து எடுத்த தண்ணீர் மொத்தத்தையும் மழையா பொழிஞ்சது. பறவைகளும் இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து பறவைகள் தண்ணீரோட முக்கியத்துவத்தையும் மரத்தோட முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மழைக்காலம் நாபூருங்கிற ஒரு அழகான காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து யாரும் யார் கூடயும் சண்டை போடாம ரொம்ப அமைதியா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அந்த காட்டுல 2 கெட்ட காகங்கள் இருந்தாங்க. அவங்க யாருக்குமே எந்த உதவியுமே செய்ய மாட்டாங்க. எப்போதுமே எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு நாள் அந்த காட்டுல கருமேகங்கள் சூழ்ந்து பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. காட்டுல எங்க பார்த்தாலும் இடியும் மின்னலும் ஜோரா மழையும் தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்துல தான் வீட்டுல உட்கார்ந்து இருந்துச்சு. சரவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. இதை இப்படியே விட்டா சரியாகாது. நான் எப்படியாச்சும் வைத்தியர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வரேன். ஆனா அம்மா, மழையும் இடியும் ரொம்ப அதிகமா இருக்கேம்மா. குக்கு, சாரா இப்படி காய்ச்சல்ல கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல. வைத்தியரோட வீட்டுக்கு போய் மருந்து வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி வைத்தியரோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மழையையும் மின்னலையும் பொருட்படுத்தாம ரொம்ப வேகமா வைத்தியரோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா நேராக மின்னலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ரொம்ப மின்னல் அடிக்குது. இந்த மின்னலால என்னால சரியா பறக்க முடியல. காலுவண்ணாவோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. அவர்கிட்ட போய் கொடை கேட்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காலுக்காகத்தோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனுக்குருவி காகங்களோட வீட்டை வேகமா தட்டுச்சு. அந்த சமயத்துல
காலுவும் ராணியும் தான் வீட்டுல படுத்து நிம்மதியா மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடைச்ச மழைக்காலம் வந்தாலே போதும், இந்த காட்டுல இருக்கிற குருவிகளுக்கு வேற வேலையே இல்ல. யாரு யாரு வந்திருக்கீங்க? காலு அண்ணா, நான் மீனு வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டோட கதவை திறங்க. காலு, அந்த குருவிக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்க. என்ன மீனு, இந்த மழையில இங்க வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? ஹலோ அண்ணா, சாராவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. நான் மருந்து வாங்குறதுக்காக வைத்தியரோட வீட்டுக்கு போறேன். மீனுக்குருவி இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டதுமே ராணிக்காகவும் தான் வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. இங்க என்ன காலு ராணி வைத்தியசாலைனா போர்டு வச்சிருக்கோம், மருந்து வாங்கணும்னா வைத்தியரோட வீட்டுக்கு போ, அதுக்கு எதுக்கு இங்க வந்திருக்க? ரொம்ப மின்னலா இருக்கு, என்னால ரொம்ப வேகமா பறக்க முடியல. அதான் உங்க வீட்டுல ஏதாச்சும் கொடை இருந்தா எனக்கு கொடுங்க. ஏய், இங்க கொடையும் இல்ல ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து போயிடு. ராணி, அந்த குருவி என்னதான் சொல்லுதுன்னு கேளு. காலு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, முதல்ல வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் நான் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுச்சு. காகங்கள் இப்படி நடந்துகிட்டது மீனுக்குருவிக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. மீனுக்குருவி மறுபடியும் வைத்தியரோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. மீனுக்குருவி ரொம்ப வேகமா பறந்துகிட்டு இருக்கிறத தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே புறா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த மழையில மீனுக்குருவி எதுக்காக இவ்வளோ வேகமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. என்னங்க, ஒருவேளை அந்த குருவிக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், அதை கூப்பிடுங்க, நாம என்னன்னு கேட்கலாம். மீனு, மீனு இங்க வா. மீனு, என்னாச்சு உனக்கு? புறாவோட சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி புறாவோட வீட்டுக்கு வந்துச்சு. புறான, என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லுங்க, நான் இப்பவே கிளம்பி ஆகணும். இந்த மழையில நீ இவ்வளோ வேகமா எங்க போய்கிட்டு இருக்க? பாரு, வானிலை வேற ரொம்ப மோசமா இருக்கு. புறான, என் பொண்ணு சாராவுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு, அதனாலதான் மருந்து வாங்குறதுக்காக வைத்தியரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னங்க, வானிலை ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க மீனுக்குருவி கூட போயிட்டு வாங்க. மீனு, நானும் உன் கூட வைத்தியரோட வீட்டுக்கு வரவா? புராண, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன், நீங்களும் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். உடனே புறாவும் மீனுக்குருவி கூட வைத்தியரோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ரெண்டு பறவைகளும் ஒரு அடர்த்தியான காட்டு பகுதியை கடந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ரெண்டு ஆந்தை திருடர்கள் மீனுக்குருவியையும் புறாவையும் வழிமறிச்சாங்க. ஏ பறவைகளா, ஒழுங்கா உங்ககிட்ட இருக்கிறதை எங்க கிட்ட கொடுத்துடுங்க, இல்ல தேவையில்லாம நீங்க இறந்து போக வேண்டிய நிலைமை வரும். எங்க கிட்ட எதுவுமே இல்ல, தயவு செஞ்சு எங்களை போக விடுங்க. ஏ குருவிகளா, சொன்னா கேட்க மாட்டீங்க. என் கையில இருக்கிற கத்திய பாத்தீங்களா? ஆந்தையாரே, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு மருந்து வாங்க தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். நிஜமா எங்க கிட்ட எதுவுமே இல்ல. அண்ணா, இவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன், இவங்கள போக விடு. ஏ பறவைகளா, எதுவுமே இல்லாம நீங்க எதுக்காக வெளியே வர்றீங்க? எனக்கு கோவம் வர்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு அந்த ஆந்தை திருடன் சொன்னதுமே மீனுக்குருவியும் புறாவும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஒரு வழியா ரெண்டு பறவைகளும் வைத்தியரோட வீட்டுக்கு வந்தாங்க. வைத்தியரையா, வைத்தியரையா, தயவு செஞ்சு உங்க வீட்டோட கதவை திறங்க. பறவைகளா, என்ன இந்த மழையில இங்க வந்திருக்கீங்க? அப்படி என்ன அவசரம்? வைத்தியரையா, என் குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, தயவு செஞ்சு நீங்க காய்ச்சலுக்கான மருந்து தாங்க. உடனே கொஞ்ச நேரத்திலேயே வைத்தியரும் அந்த காய்ச்சலுக்கான மருந்து தயார் செய்து மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. குருவி, கவலைப்படாத, உன் குழந்தையோட காய்ச்சல் நாளைக்கே சரியாகிடும். இந்த மருந்த ஒரு வேளைக்கு 3 சொட்டு வச்சு உன் குழந்தைக்கு கொடு. மீனு, வா, சீக்கிரம் போலாம். நேராக வானிலை ரொம்ப மோசமாக்கிக்கிட்டு வருது. மருந்த வாங்கினதுமே மீனுக்குருவியும் புறாவும் தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயத்துல மறுபடியும் அவங்க அந்த அடர்ந்த காட்டு பகுதியை கடந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல யாரோ உதவிக்காக கூப்பிடுற சத்தம் மீனுக்குருவிக்கு கேட்டுச்சு. அச்சோ, என் தம்பியை யாராச்சும் காப்பாத்துங்க, என் தம்பி இந்த மரத்தோட அடியில மாட்டிக்கிட்டான். புறாவும் மீனுக்குருவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரத்தோட அடியில இருந்த ஆந்தையோட தம்பிய வெளியே எடுத்தாங்க. பறவைகளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களை மன்னிச்சிடுங்க, தேவையில்லாம நாங்க உங்களை தொந்தரவு செய்துட்டோம். ஆந்தை சகோதரர்களே, நீங்க தீய செயல்களை செய்யாம நல்ல செயல்களை செய்யுங்க, அப்பதான் உங்க வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் புறாவும் மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அக்கா,
அக்கா நீ பயப்படாத, அம்மா வந்துட்டாங்க. இனிமே உனக்கு காய்ச்சல் சரியாகிடும். சாரா கவலைப்படாத, நான் கொடுக்குற மருந்தை குடிச்சா உன்னோட காய்ச்சல் சீக்கிரம் சரியாகிடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவுக்கு அந்த மருந்துல 3 சொட்டை குடிக்க கொடுத்துச்சு. மீனு, நான் வீட்ல இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நான் இப்போ என் வீட்டுக்கு கிளம்புறேன். புறானு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் எப்படி மருந்து வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. பிறகு புறாவும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. ஒரு வழியா காட்டுல மழை முடிஞ்சு அமைதியான சூழல் நிலவுச்சு. மீனுக்குருவியோ தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தான் வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. அம்மா, எனக்கு இப்போ காய்ச்சல் எல்லாம் போயிடுச்சு. அம்மா, இனிமே நான் அக்கா கூட விளையாடலாமா? தாராளமா விளையாடலாம் குக்கு அப்படின்னு மீனுக்குருவியும் குழந்தைங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் ராணிக்காகவும் ரொம்ப வேகமா மீனோட வீட்டை நோக்கி பறந்து வந்துச்சு. மீனு, மீனு, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணு, என் கூட வா. ராணி அக்கா, என்ன ஆச்சு? முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. மீனு, என் வீட்டோட மேற்கூரை உடைஞ்சு விழுந்துடுச்சு. என் பையன் ராஜு உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். என்னால அவனை எடுக்கவே முடியல. கவலைப்படாதீங்க ராணி அக்கா, நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ராணிக்காகத்துக்கு கூட அதனோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மற்ற பறவைகளும் வேகமா ராணியோட வீட்டுக்கு வந்தாங்க. எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து மெதுவா ஒவ்வொரு மரக்கட்டைகளா நீக்கினாங்க. ராஜுவை ரொம்ப கவனமா இடிபாடுகள்ல இருந்து வெளியே எடுத்தாங்க. தன்னோட பையனை பார்த்ததுமே காலுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நண்பர்களே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இதுவரை உங்க யாருக்குமே நான் எந்த உதவியுமே செய்யல. ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்திருக்கீங்க. ராணி அக்கா, இப்பவாச்சும் புரிஞ்சதா? நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா நம்ம காடு ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஆமா ஆமா மீனு, நீ சொல்றது சரிதான். இனிமே நானும் ராணியும் உங்களை மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்வோம். அந்த நேரத்துல அந்த திருட்டு சகோதரர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. பறவைகளே, எங்களை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. இனிமே நீங்க எல்லாரும் அடர்ந்த காடு வழியா சந்தோஷமா பயம் இல்லாம போகலாம். நானும் என் தம்பியும் திருந்திட்டோம் அப்படின்னு அந்த ஆந்தை திருடர்கள் சொன்னதுமே எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.